அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை, குருத்து 22. தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். தயவு செய்து இன்று மாலை இங்கே வந்து போக முடியுமா என்று பார்வதி டெலிபோனில் அழைத்தபோது சேதுபதி ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் திகைத்தார். எதற்காக அழைக்கிறாள்? அப்படிப்பட்ட முக்கிய விஷயம் என்னவாயிருக்கும் என்ற ஆவலும் பரபரப்பும் அவர் உள்ளத்தில் எழுந்தன. அவரால் இன்னது என்று ஊகிக்க முடியவில்லை. பார்வதியை முதலாக சந்தித்ததிலிருந்து அவர் மன அமைதி இழந்து எந்நேரமும் அவளைப் பற்றியே எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார். அவளை அடிக்கடி சந்திக்கவும் அவளோடு உரையாடிக் கொண்டிருக்கவும் அவர் அந்தரங்கத்தில் அடங்காத ஆர்வம் இருந்து வந்தது. ஆயினும் தம்முடைய இதயத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அந்த உணர்வை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நீரு பூத்த நெருப்பாக மறைத்து வைத்திருந்தார். பார்வதியை நேரில் சந்திக்கும் சமயங்களில் அவருடைய துணிவு, ஆற்றல் அனைத்தும் மறைந்து போய் சின்னஞ்சிறு குழந்தையாகிவிடுவார். உள்ளத்தில் பொங்கும் ஆசைகளையெல்லாம் அடக்கிக் கொண்டு பொதுவான விஷயங்களைப் பற்றி பேசிவிட்டு திரும்பி விடுவார். பார்வதி அன்று டெலிபோனில் அழைத்தபோது அவர் உள்ளத்தில் மீண்டும் அந்த ஆசை கொழுந்துவிடத் தொடங்கியது. ஒருவேளை இன்று தன் அந்தரங்கத்தை வெளியிடத்தான் அழைக்கிறாளோ என்று பரபரப்படைந்தார். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. சற்றும் தயக்கமின்றி என் இதயத்தை அவள் அறிய செய்யப் போகிறேன். அவளாகவே சங்கோஜமின்றி தன் எண்ணத்தை எடுத்து கூறும் அளவுக்கு சூழ்நிலையை உண்டாக்கப் போகிறேன். இவ்வாறு முடிவு செய்து கொண்டவராய், ஓ, வருகிறேன், அவசியம் வருகிறேன் என்று பார்வதிக்கு பதில் கூறினார். அன்று மாலை இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது சேதுபதி ஒவ்வொரு கணமும் பார்வதியிடமிருந்து வரப்போகும் அந்த வார்த்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே அவள் பேச்சைத் தொடங்கினாள். திருமணம் பற்றிய பேச்சுதான். ஆனால் அது அவர்களுடைய சொந்த திருமணம் பற்றியது அல்ல, ராஜா பாரதியை பற்றியது. சேதுபதி ஏமாற்றத்தை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. உண்மையில் அவருக்கு அது ஏமாற்றமும் இல்லை. பார்வதியின் அழைப்பு எதற்காக இருக்கும் என்று அவர் பலவாறு யோசித்து பார்த்த போதிலும் எந்த ஒரு நிச்சயமான முடிவுக்கும் வந்துவிடவில்லை. ஆகவேதான் திருமண விஷயம் என்று பார்வதி கூறிய போது அவர் சிறிதும் பரபரப்படையவில்லை. பார்வதியின் குரலில் உணர்ச்சியோ பரபரப்போ இல்லாமற் போகவே சேதுபதிக்கு உடனேயே விளங்கிவிட்டது. மிக அமைதியாக சற்று நேரம் மௌன புன்னகையில் ஆழ்ந்திருந்தவர், ராஜாபாரதியின் சம்மதம்தான் இதில் முக்கியம். திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள் அவர்கள்தானே என்று வெகு சாவதானமாக பேச்சை முடித்தபோது பார்வதிக்கு வியப்பு தாங்கவில்லை. பார்வதி மயக்கமுற்று கீழே சாய்ந்துவிட்டாள் என்ற செய்தியை ராஜாவின் மூலம் அறிந்து சேதுபதி திடுக்கிட்டு நின்றார். அடுத்த சில நிமிடங்களுக்குள் பார்வதியின் இல்லத்துக்கு வந்துவிட்ட அவர் தமக்கு தெரிந்த டாக்டர்களையெல்லாம் டெலிபோனில் அழைத்து பார்வதிக்கு சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்தார். மறுபடியும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார். இந்த பலவீனமான நிலையில் எந்த ஒரு சிறு கவலைக்கும் மனத்தில் இடம் தரக்கூடாது. இரத்த கொதிப்பு அதிகமாயிருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று கூறிய டாக்டர்கள் மருந்துகளின் பெயரை சீட்டில் எழுதி கொடுத்துவிட்டு போனார்கள். பார்வதி மயக்க நிலை தெளிந்து கண்விழித்து பார்த்தபோது மணி 2. சேதுபதி மௌனமாக தன் அருகில் அமர்ந்திருப்பதைக் கண்டபோது பார்வதிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்தபடியே, நீங்களா என்று ஈனமான குரலில் கேட்டாள். அவளுடைய குரலில், பார்வையில் உலகத்து காதல் மகா காவியங்களின் சோகம் அனைத்தும் ஏக்கம் அனைத்தும் பிரதிபலித்தன. மெலிந்த தன் கரங்களை உயர்த்தி ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். பேச முடியவில்லை. நீங்கள் பேசக்கூடாது. மனத்தில் எந்த கவலையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சேதுபதி அவள் கரங்களை தீண்டி அமர்த்தி நிதானமான குரலில் பேசினார். எனக்கு எந்த கவலையும் இல்லை. இனி நான் நிம்மதியாக வாழ்வேன். ராஜா பாரதி திருமணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். பார்வதி தட்டு தடுமாறி கூறி முடித்தாள். அவர்கள் திருமணத்துக்கு இப்போது என்ன அவசரம்? தாங்கள் பூரணமாக குணமடைந்து பழையபடி கல்லூரிக்கு போகத் தொடங்கியதும் வைத்துக் கொள்ளலாமே என்றார் சேதுபதி. தயவு செய்து எந்த காரணத்துக்காகவும் ராஜா பாரதி திருமணத்தை தள்ளி போடாதீர்கள். என்னுடைய உடல்நிலை சரியில்லாததாலேயேதான் அவர்கள் திருமணத்தை உடனே நடத்திவிட வேண்டுமென்று துடிக்கிறேன். இந்த திருமணத்தால் தனக்கும் பார்வதிக்கும் ஏற்படக்கூடிய உறவு முறை பற்றி சேதுபதி எண்ணி பார்க்காமல் இல்லை. பார்வதியின் மன அமைதிக்காக அவர் தம்முடைய ஆசைகளையெல்லாம், உள்ளத்தில் நீண்ட காலமாக புதைத்து வைத்திருந்த கனவுகளையெல்லாம் தியாகம் செய்துவிட தீர்மானித்து விட்டார். தங்கள் விருப்பப்படியே திருமணத்தை கூடிய சீக்கிரம் நடத்திவிடுகிறேன். இன்னும் சில தினங்களுக்குள் இந்த வீட்டிலேயே அவர்கள் திருமணம் நடைபெறும். சேதுபதியின் உறுதிமொழி பார்வதிக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்தது. தாங்கள் இனி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நாளை காலையில் நான் மீண்டும் வந்து பார்க்கிறேன். காமாட்சி, நீ பார்த்துக் கொள்கிறாயா? தூங்கிவிடப் போகிறாய். பாவம், உனக்குத்தான் சிரமம் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் சேதுபதி. திரும்பிச் செல்லும் போது அவர் உள்மனம் அவரை கேட்டது. சேதுபதி,
அவள் மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுவானேன்? உன்னுடன் ராஜா பாரதி திருமணம் பற்றி பேசியபோது மகிழ்ச்சியோடுதானே காணப்பட்டாள். அதிர்ச்சிக்கோ கவலைக்கோ அதில் என்ன இருக்கிறது? உனக்கும் அவளுக்கும் ஏற்பட இருந்த உறவுமுறை மாறிவிட்டது என்பதுதான் அதிர்ச்சிக்கு காரணமோ? அப்படியானால் அமைதி நிம்மதி என்பதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் பேச்சுதானா? 1 வாரம் கடந்தது. பார்வதியின் உடல்நிலையில் எந்த மாறுதலும் ஏற்படவில்லை. எழுந்து நடக்கவும் சக்தியற்றவளாய் படுத்த படுக்கையாகவே கிடந்தாள் அவள். டாக்டர்கள் மட்டும் வேளை தவறாமல் வந்து போய்க் கொண்டிருந்தனர். ஆனால் அவள் உடல்நிலையில் மட்டும் எந்த மாறுதலும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் திருமணத்தை நடத்துவதற்கு வேண்டிய உற்சாகமோ ஊக்கமோ சேதுபதிக்கு எங்கிருந்து வரும்? திருமணத்தை தள்ளி போடுவதால் நிலைமை மாறலாம், இதற்குள் பார்வதியின் மனமும் மாறலாம் என்ற சபலம் அவர் உள்ளத்தில் ஒரு பக்கம் ஒளிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் பார்வதிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் சிறிதும் தயக்கம் காட்டவில்லை. திருமண ஏற்பாடுகள் ஜாம் ஜாம் என்று நடந்து கொண்டிருந்தன. காமாட்சி, அடுத்த வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் நிச்சயம் செய்திருக்கிறேன். இன்னும் 7 நாட்கள்தான். கல்யாணத்தை இந்த வீட்டிலேயே நடத்திவிட வேண்டியதுதான். இப்போதுள்ள நிலையில் பார்வதியால் ஒரு அடியும் அப்பால் நகர முடியாது என்றார் சேதுபதி. 1000 காலத்து பயிர், ஆற அமர யோசித்து கொஞ்சம் நிதானமாக செய்யலாமே என்றாள் காமாட்சி. முதலில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனா பார்வதியோ அவசரப்படுகிறாள். இந்த ஒரு விஷயத்தில் அவள் விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்ள எனக்கு சம்மதமில்லை. எப்படியும் பாரதியும் ராஜாவும் நாளைக்கு கணவன் மனைவியாக வாழ வேண்டியவர்கள் தானே. சுபகாரியங்களை சீக்கிரமே முடிப்பது நல்லதுதான் என்றார் சேதுபதி. அதுவும் சரிதான், நீயே மாடிக்கு போய் சேதியை சொல்லிவிடு என்றாள் காமாட்சி. சேதுபதி மாடிக்கு ஏறிச் சென்ற போது பார்வதி மிக்க மகிழ்ச்சியுடன், அடுத்த வெள்ளிக்கிழமையா முகூர்த்தம்? ரொம்ப சந்தோஷம். முகூர்த்த புடவைகளெல்லாம் நானே தான் செலக்ட் செய்ய போகிறேன். பார்வதிக்கு நகை நட்டுகளெல்லாம் ரொம்ப வேண்டாம். கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்ய வேண்டாம். முக்கியமானவர்களுக்கு மட்டுமே அழைப்பு அனுப்பினால் போதும். மேளத்தை கொட்டி தாலியை கட்டி ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு விடலாம். அதுவே போதும். பந்தல் கூட ரொம்ப பெரிதாக வேண்டாம் என்றாள் பார்வதி. எனக்கும் அதே ஐடியாதான். கல்யாணங்களின் போது ஆடம்பர முறைகளில் பணம் விரயம் செய்வது எனக்கும் கட்டோட பிடிக்காது. பல விஷயங்களில் நாம் இருவரும் ஒரே மாதிரியான கருத்துக்களையே கொண்டிருக்கிறோம் என்று மறைபொருளாக கூறி கண் சிமிட்டினாள் பார்வதி. ஆமா, அந்த கருத்துக்களை ஒருவருக்கொருவர் மனம் விட்டு சொல்லிக்கொள்ள சந்தர்ப்பம்தான் ஏற்படுவதில்லை என்று சூட்சுமமாகவே பதில் கொடுத்தார் சேதுபதி. அண்ணா, ஜவுளிகளை இங்கேயே கொண்டு வர சொல்லு. பார்வதியே பார்த்து முடிவு செய்யட்டும் என்றாள் காமாட்சி. 7-8 ஜவுளி கடைகளை இங்க அனுப்பி வைக்கிறேன், போதுமா என்று சிரித்துக்கொண்டே புறப்பட்டார் சேதுபதி. கல்யாண ஏற்பாடுகள் துரித காலத்தில் நடந்து கொண்டிருந்தன. ராஜாவும் பாரதியும் தாங்கள் மணமக்கள் என்பதை கூட மறந்து ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் 3 தினங்கள்தான், இன்னும் 2 நாட்கள்தான் என்று ஒவ்வொரு நாளும் கவலையோடு சொல்லிக் கொண்டிருந்தாள் காமாட்சி. பார்வதி கட்டிலில் படுத்த வண்ணமே எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். ராஜாவும் பாரதியும் கூட்டாகவே ஓடியாடி வேலை செய்து கொண்டிருப்பதைக் கண்ட அவள், பாரதி, நாளை மறுதினம் ராஜா உனக்கு கணவனாகப் போகிறான். ஆகையால் நீ அவனிடம் கொஞ்சம் வெட்கப்படுவது போல் நடிக்க வேண்டும் என்று கேலி செய்தாள். போங்காத்த, எனக்கு வெட்கமாயிருக்கிறது என்றான் ராஜா. இதோ பார்த்தீர்களா வேஷ்டி சட்டை என்று கூறிக்கொண்டே கையில் ஜவுளிகளுடன் வந்து சேர்ந்தார் சேதுபதி. வேட்டி சட்டையா? யாருக்கு? ராஜாவுக்கா? ரொம்ப சீப்பாக வாங்கிவிட்டீர்களே. சிக்கனத்தை மாப்பிள்ளை ட்ரெஸ்லேயே ஆரம்பித்து விட்டீர்களா என்று கேட்டாள் பார்வதி. இது மாப்பிள்ளை ட்ரெஸ் இல்ல, வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே செவிட்டு பெருமாள், அவனுக்கு என்றார் சேதுபதி. பார்வதி சிரித்து விட்டாள். ஆமா, திருமணம் நடக்கப் போகிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? மேளம் வாசிக்கிற போது என்ன சத்தம் என்று கேட்காமலாயிருப்பான், அப்போது தெரிந்து கொள்கிறான் என்று கூறி சிரித்தான் ராஜா. நேற்று பந்தல் போடும்போதே என்ன விசேஷம் என்று கேட்டான். நான் சங்கதியை சொன்னபோது அவனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை என்றார் சேதுபதி. பாவம், ரொம்ப காலமாக நம்ம வீட்டிலேயே கிடக்கிறான். ஆமா, இந்த புடவை யாருக்கு? ரொம்ப நன்றாக இருக்கிறதே என்று கேட்டாள் பார்வதி. பிடித்திருந்தால் நீங்கள்தான் கட்டிக்கொள்ளுங்களே, பனாரஸ் பட்டு, நல்ல கலர் என்றார் சேதுபதி. அப்போது பார்வதியின் முகம் வெட்கத்தால் சிவந்து மாறியதை சேதுபதி கவனிக்க தவறவில்லை. இம்மாதிரி ஒரு புடவை வாங்கிக் கொள்ள வேண்டுமென்று எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்றாள் பார்வதி. தங்களுக்கு இம்மாதிரி ஒரு புடவை வாங்கித் தர வேண்டுமென்று எனக்கும் தான் ரொம்ப நாளாக ஆசை என்று சேதுபதி கூறவில்லை, மனத்தில் எண்ணிக்கொண்டார். இந்த புடவை தனக்கு பிடிக்குமென்று அவருக்கு எப்படி தெரிந்தது? மனத்திற்குள்ளாகவே ஒரு வியப்புக்குறியை எழுப்பிக்கொண்டு யோசிக்கலானாள் பார்வதி. ஹாஸ்டல் திறப்பு விழாவன்று பார்வதி இதே மாதிரி புடவை ஒன்றுதான் கட்டியிருந்தாள்.
அந்த கலர் அவள் தேக அமைப்புக்கு மிகவும் பொருத்தமாயிருந்ததை சேதுபதி அன்றே குறிப்பாக கவனித்து வைத்திருந்தார். இப்போது அதை மறந்துவிட்ட பார்வதிக்கு சேதுபதி வாங்கி வந்த சேலையை கண்டதும் வியப்பு தாங்கவில்லை. வெள்ளிக்கிழமை காலை குறித்த நேரத்தில் கெட்டிமேளம் முழங்க, பெரியோர்கள் ஆசிர்வதிக்க, ராஜாவுக்கும் பாரதிக்கும் அக்னி சாட்சியாக திருமண வைபவம் நடந்தேறியது. மாடியில் கட்டிலில் படுத்தபடியே திருமண காட்சிகளை தன் அகக்கண்களால் கண்டு கழித்துக் கொண்டிருந்தாள் பார்வதி. கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்ததோடு மானசீகமாக மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருந்தாள் அவள். திருமணச் சடங்குகள் யாவும் முடிந்ததும் ராஜாவும் பாரதியும் சேதுபதியை வணங்கி எழுந்தனர். முதலில் மாடிக்குச் சென்று அத்தைக்கு நமஸ்காரம் செய்யுங்கள் என்று கூறி அவர்களை மேலே அழைத்துச் சென்றார் சேதுபதி. தான் வாங்கிக் கொடுத்த அந்த பனாரஸ் பட்டுப்புடவையை அணிந்து கொண்டு பார்வதி கட்டிலில் படுத்திருப்பதைக் கண்ட சேதுபதிக்கு மெய் சிலிர்த்தது. அத்தை, நமஸ்காரம் பண்ணுகிறோம் என்றான் ராஜா. தீர்காயுசுடன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறியபடியே படுக்கையில் சாய்ந்திருந்த பார்வதி எழுந்து உட்கார்ந்து மணமக்களை தன் இரு கைகளாலும் தழுவிக்கொண்டாள். என் ஆசை நிறைவேறிவிட்டது. இனி எனக்கும் நிம்மதிதான். இப்படியே கண்களை மூடிவிட்டாலும் கவலை இல்லை. பாரதி, என் அருகில் வா என்று பாரதியின் கரங்களை பற்றி அழைத்த பார்வதி அவள் தலையை அன்போடு வருடி, நீ இன்று ரொம்ப அழகா இருக்கிறாய். என் ராஜா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் என்றாள். பாரதியின் மனக்கோலத்தை கண்டபோது சேதுபதிக்கு தமது மனைவி சரஸ்வதியின் ஞாபகம் தோன்றிவிடவே துக்கம் நெஞ்சை அடைத்தது. சரஸ்வதியின் சாயலாகவே காட்சியளித்த தம் மகளை பார்த்தபோது சேதுபதியின் கண்களில் நீர் துளித்தது. அவர் கண்கள் கலங்குவதைக் கண்ட பார்வதியின் நெஞ்சம் உணர்ச்சி வசத்தால் நெகிழ்ந்தது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.